ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கி என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி டீ கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம் கோயிங் டு ஷோ யூ காய்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பவுடர் சுகர் 1 கப் ப்ளஸ் 1/4 கப் பவுடர் சுகரை ஆட் பண்ணிவிட்டு தென் 2 whole எக்ஸை எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம இந்த சுகரோடு சேர்த்துக்க போகிறோம். பிகாஸ் we are going to beat them together. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எசன்ஸ் 1 tablespoon ஆஃப் வெனிலா எசன்ஸ் அண்ட் 1/2 teaspoon ஆஃப் பைனாப்பிள் எசன்ஸ். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பீட் பண்ணணும். தென் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1/2 teaspoon ஆஃப் பட்டர் அண்ட் நல்லா வார்ம் மில்க் 1/2 கப் ஆஃப் வார்ம் மில்க் அதையும் நம்ம ஆட் பண்ணி கலந்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த சுகர் எக் அண்ட் எசன்ஸ் வச்சுருந்த பவுலை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். ஹேண்ட் மிக்சரை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் எல்லோவாக இருக்கும். ஸோ லைட் எல்லோவாக மாற வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட் எல்லோவாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வில் பி ஆயில் ஆட் பண்ணோம். 1/2 கப் ஆஃப் ஆயிலை நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மைதா எவ்வளோ மெஷர்மெண்ட்னா 1 கப் ப்ளஸ் 1/4 ஆஃப் மைதா நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் பேக்கிங் பவுடர் 1 tablespoon ஆஃப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இது ரெண்டுத்தையுமே அந்த லிக்விட் பேட்டருக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னா ஸ்பேச்சுலாவை வச்சு நம்ம இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா பட்டர் அண்ட் மில்க் நம்ம தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போது இந்த பேட்டரோட ஆட் பண்ணிவிட்டு we have to mix them again. இப்போ கேக் டின்னை கீழே ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பரை நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த பேட்டரை இந்த டின்னுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவனை 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 times டேப் பண்ணிடலாம். ஸோ ஹேர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். அவனுக்குள்ளே வச்சிடலாம் இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் 180 டிகிரியில் அண்ட் ஃபங்க்ஷன் மோட் பேக்கிங்கில் அண்ட் டைமர் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு நான் வைக்கிறேன். ஸோ 30 to 40 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம் கேக்கை. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இட் டுக் 35 மினிட்ஸ் டு பேக். இப்போ கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கைஸ், நீங்களும் இந்த டீ கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ கைஸ். So next recipe video I will meet you. Okay, thanks for watching. Bye guys.